வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம 11th சிறப்பு தமிழ், ஓகேவா? 11th சிறப்பு தமிழ் இயல் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து மண்டேவே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. என்னென்னா ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ, அதனால தான் வீடியோ கொடுக்க முடியாமல் போச்சு. அண்ட் ஓகே, இப்போ எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, ஓகேவா? அதனால் இன்னையிலேருந்து நம்ம வீடியோஸ் கன்டினியூஸாக பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு நான் இந்த வீக்லேயே கண்டிப்பாக முடிச்சு தந்துடுறேன், ஓகேவா? இந்த வீடியோவோட உங்களுக்கு இயல் 2 முடிஞ்சிடும். அப்புறம் இன்னும் 3 இயல் தான், ஓகே? ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வீடியோ அதுவும் பார்த்துக்கலாம், ஓகே? ஃபைன். இப்போ பார்க்கலாம். களம் கண்டு வா மகனே. ஸோ இது ஒரு டூ யூ நோ பாக்ஸ் தான். இதில் வந்து புறநானூறு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்றும் செருப்பரை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெழிது விரித்த உடியி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுக நோக்கி செல்க என விடுமே கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே அப்படிங்கிற வரிகள் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செருமுக நோக்கி செல்க என விடுமே. ஸோ இந்த வரிகள் வந்து முக்கியம். இதை வந்து கொடுத்து கேட்கலாம், எதில் எந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது. ஸோ புறநானூறு. அதே மாதிரி கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறதும் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம நிறைய கேட்டிருப்போம். இதை பாடினது யாருன்னு பாருங்க, ஒக்கூர் மாசாத்தியார், ஓகேவா? ஒரு பெண் பார்ப்புலவர் தான் இதை பாடியிருக்காங்க. இந்த பாடலோட பொருள் என்னன்னா, ஒரு பெண்ணோட தந்தை வந்து முதல் நாள் போரில் இறந்துடுறாங்க. அடுத்த நாள் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னோட கணவனும் அந்த போரில் வந்து இறந்துடுறாங்க. ஸோ 2 பேரையும் போரில் இழந்ததும் நான் இன்னொருத்தவங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஓகே யாரும் போகக்கூடாது, இனிமேல் அந்த இது பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்களாம்மா, 3ஆம் நாள் போர் முரசோட ஒளி கேட்டதும் தன்னோட ஒரே மகனை போர்க்களத்துக்கு அனுப்பி விட்றாங்க, ஓகேவா? அந்த மாதிரி தன் மகனுக்கு ஆடை உடித்து அவனுடைய தலைமுடிக்கு எண்ணெய் தேய்த்து வீர மொழிகளை கூறி வழி அனுப்புகிறாள். ஸோ அந்த மாதிரி ஒரு வீர மங்கை தான் தமிழ் பெண்மணி அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயல் 2ல் எல்லாமே ஸ்டோரிஸ் தான் இருக்கும். அந்த ஸ்டோரிஸ் எழுதின ஆசிரியர்கள், ஓகேவா? ஆசிரியர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். 20ஆம் நூற்றாண்டோட ஒரு ஆசிரியர் ஜெயகாந்தன். ஸோ இவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவராக இருக்கிறாரு. இந்திய அரசோட மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருது 2002 வந்து இவர் வாங்கியிருப்பார். அதே மாதிரி சாகித்ய அகாடமி, பத்மபூஷன் விருது, ஒரு மனிதன் ஒரு வீடு ஓர் உலகம், இந்த இது. அப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறாள், சுந்தரகாண்டம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இது எல்லாமே இவரோட படைப்புகள் தான். ஸோ குடியரசுத் தலைவர் விருது, ஓகே, இந்த மாதிரி விருதுகளும் இவர் வாங்கியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இதெல்லாம் இவருடையது தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர் சூடாமணி. ஸோ சூடாமணி அவர்கள், இவங்களை பற்றி பார்க்கணுன்னா 1931 to 2010 இவங்க பீரியட். ஸோ நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் குறிப்பாக பெண்களின் நிலையையும் தமது எளிமையான மொழியில் எழுதினவங்க தான் இவங்க. உளவியல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க. ஆங்கிலத்திலும் அதிகமான படைப்புகளை தந்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உளவியல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யாருன்னா ஆர் சூடாமணி. நெக்ஸ்ட் பாருங்க, சோ தர்மன். சோ தர்மன் அவர்கள் நமக்கு நல்லா தெரியும். சூல் அப்படிங்கிற ஒரு இலக்கிய படைப்பு இல்லையா? அந்த படைப்பு கூட நமக்கு ஒரு 2019 to 21 எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க, ஓகே? ஸோ அது ரொம்ப முக்கியம். கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை எழுதும் இவரது படைப்புகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கூறான அங்கதத்துடன் வெளிப்படுகிறது. ஸோ நகைச்சுவை உணர்வும் இயல்பான சூழல் சித்தரிப்பும் இவருடைய தனித்துவம். தூர்வை, கூகை, சூல் ஆகிய நாவல்களும், ஈரம், சோகவனம், வனக்குமரன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் இவருடைய முக்கியமான படைப்புகள். அப்போ எது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நாவல் அப்படிங்கிறது தான் தூர்வை, கூகை, சூல் இதெல்லாம். ஈரம், சோகவனம், வனக்குமரன் இதெல்லாம் சிறுகதைகள், ஓகே? ஸோ நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, கே பாலமுருகன். இவர் வந்து மலேசிய தமிழ் எழுத்தாளர். தற்கால சமூக வாழ்க்கை சூழல்களை புதிய உத்திகளில் சொல்லி தருபவர். மலேசிய தமிழ் இலக்கிய சூழல், சிறுகதை, நாவல், கவிதை இது மூலமாலாம் நன்கு அறியப்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க கே பாலமுருகன், ஓகேவா? அடுத்தது தாமரை செல்வி. ஸோ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா போரின் அவலம், போர் சூழல் முதலானவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதில் தனி முத்திரை பதித்தவர் தான் இந்த தாமரை செல்வி அப்படிங்கிறவங்க. 200க்கும் மேற்பட்ட சிறுகதை, 3 குறுநாவல், 6 நாவல் அப்படின்னு சொல்லி இவங்க பட்டியல் நீளுகிறது. ஸோ இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி விருதும் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. யாரு? தாமரை செல்வி.
அடுத்தது பாருங்க, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதைகள். ஸோ 1970 அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதை கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதினது. 1979 சக்தி வைத்தியம் ஜானகிராமன். ஸோ இது வந்து நமக்கு 9th கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. 1987 முதலில் இரவு வரும். ஸோ இரவு அப்படின்னா ஆதவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இரவுனா நிலவு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் ஆதவன் இல்லையா, சூரியன். அப்போ ஆதவன் சுந்தரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பாவோட சிநேகிதர் யாருன்னா அசோகமித்ரன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1996. 2008 மின்சாரப்பூ. ஸோ மின்சாரம் தான் மேலாண்மை பண்ணது அப்படின்னு வச்சுக்கலாம். மேலாண்மை பொன்னுசாமி. 2010 சூடிய பூ சூடர்க்க. ஓகே. ஸோ பூ வந்து எங்க நமக்கு ஃபேமஸ் வந்து நாஞ்சில் நாட்டில் இல்லையா, அந்த தோவாளை சந்தை வந்து மலர் சந்தை ரொம்ப ஃபேமஸ். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சூடிய பூ. பூ அப்படின்னா நாஞ்சில் நாடன். அடுத்தது 2016 ஒரு சிறு இசை அப்படிங்கிறது வண்ணதாசன். ஓகேவா. இசை அப்படின்னாலே ஒரு வண்ணமயமானது தான் இல்லையா. அப்போ இதில் இயர், அந்த சிறுகதைகள் எது, அதோட ஆசிரியர் எது யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஈஸியாக சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுகதை குறித்து எட்கர் ஆலன் போ. ஸோ அமெரிக்க எழுத்தாளரான எட்கர் ஆலன் போவின் கதைகள் சிறுகதையின் வடிவ மாதிரிக்கு எடுத்துக்காட்டுகள். சிறுகதை குறித்த இவரின் பார்வை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறுகதையில முதல் தொடர் படிப்பவர் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லையானால் அக்கதை பயனற்றது. பயனற்ற ஒரு சொல் கூட கதையில் இடம்பெறுதல் கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா எட்கர் ஆலன் போ அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது சத்யஜித் ரே. ஸோ இவர் வந்து 1921 92 வரை இவரோட காலம். உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் யாருன்னா இந்த சத்யஜித் ரே தான். இவர் படைத்துள்ள சிறுகதைகள், புதினங்கள் இதெல்லாமே புகழ்பெற்றது. குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் துப்பறியும் கதைகளும் இவர் எழுதியிருக்காரு. அறிவியல் புனைக்கதைகளில் இவருடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது. அப்போ ஒரு 4 ஆசிரியர்கள் பெயர் கொடுத்து இதில் யாருடைய இந்த அறிவியல் புனைக்கதைகளில் பங்களிப்பு யாரோடது அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சத்யஜித் ரே அப்படிங்கிறது தெரியணும். அப்படி இல்லைன்னா ஆட் ஒன் அவுட் அப்படி மாதிரி கொடுத்து கேட்டாலும் தெரியணும். ரே இந்திய சினிமாவின் முகம். ஸோ இது வந்து உலக அளவில் இந்திய திரைப்படக்கலை இந்த புகழ்பெற காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த சத்யஜித் ரே தான். ஓகேவா. ஸோ அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவரோட முதல் திரைப்படம் எது அப்படின்னா பதேர் பாஞ்சாலி 1955 எடுத்திருப்பாரு. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன். நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளர் தான் இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நகுலன் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கதை இவர் எழுதினது வந்து நமக்கு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. வித் இயரோட தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது பனித்துளியின் பேச்சு. ஸோ இதுவுமே ஸ்டோரி தான். அண்ட் படைப்பு முகம் ஹச்சி ரசூல் அப்படிங்கிறவர். பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தறிந்தவர் தான் இவர். மயிலாஞ்சி, பூட்டிய அறை, ஜனகணமன, என் சிறகுகள் இதெல்லாமே இவருடைய படைப்புகள். ஸோ போர்ஹேயின் வேதாளம் அப்படிங்கிறது இவரது நுண்கதை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போர்ஹேயின் வேதாளம் யாருடையது அப்படின்னா ஹெச்சி ரசூலோடது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒற்றை குரல் அப்படிங்கிறது இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. அப்போ இளங்கோ கிருஷ்ணன் அவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காய சண்டிகை, பட்சியின் சரிதம், பஷீரிக்கு 1000 வேலைகள் தெரியும் ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியர் யாருன்னா இந்த இளங்கோ கிருஷ்ணன் தான். நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்தவர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதோட புக் பேக் பார்த்துடலாமா. ஜெயகாந்தனின் பூ உதிரும் அப்படிங்கிற கதை. ஸோ இது வந்து ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த புக் பேக் வரும். இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் இம்பார்ட்டൻ്ட் ஆனதும் சிலது இருக்குது, அதையும் அப்படியே பார்த்துடலாம். அரும்பு மீசை முதல் உலகப்போர், முறுக்கு மீசை 2வது உலகப்போர், நரைத்த மீசை வந்து தளர்ந்த உடல், பழுப்பேறிய மீசை சுருட்டு புகை. ஆக்சுவலாக இது வந்து அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணது தான். ஓகே. இம்பார்ட்டன்ட் இல்லை. உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாருடா கண்ணா யார் யாரிடம் கூறியதுன்னா அம்மா கேசவனிடம். ஸோ நசுக்கும் கதையில் அவள் சல்சல் என்று தட்டி ஆட்டம் போட்டு நடித்து காட்டினாள். இதில் அவள் அப்படிங்கிறது யாருன்னா மிக்கேலு. பட்டாசு தொழிலாளர்களுக்கு சம்பள கணக்கில் சேராது தனியாக வழங்கப்படும் உடனடி தொகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொக்க காசு. மரபான கதை சொல்லலில் நவீன புனைக்கதையின் வடிவத்தை இணைத்து குறுகிய வடிவில் எழுதப்படும் கதை தான் குறுங்கதை. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா. குறுங்கதை அப்படிங்கிறது என்ன? மரபான கதை சொல்லலில் நவீன புனைக்கதையின் வடிவத்தை இணைத்து குறுகிய வடிவில் எழுதப்படும் ஒரு கதை. அடுத்தது இதில் பொருந்தாதது எதுன்னா இந்த துரைசாமி அப்பாவின் நண்பர் அப்படி அவங்களோட கேரக்டர் அந்த ஸ்டோரியில்
ஹசுனோன் ஹானா அப்படின்னா நறுமண பொருளின் பெயர். ஸோ இதை வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஹசுனோ நானா அப்படின்னா நறுமண பொருளின் பெயர். உனக்கு என்ன ஊரில் உள்ள நாய்களை எண்ணும் வேலையா அப்படின்னு யார்கிட்ட சொன்னான்னா பேராசிரியர் சாட்டர்ஜி அஷமஞ்சா பாபுவிடம். தொடக்கம் நடு முடிவு என்று எதுவுமில்லாத நேரற்ற வரிசை கொண்ட இக்கதைகள் வேடிக்கை, வினோதம், பகடி, குறியீடு ஆகிய அம்சங்கள் நிறைந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கதை என்னென்னா நுண்கதைகள். ஓகேவா, நுண்கதைகள், இதுவும் முக்கியம். ஓகே, அடுத்தது ரப்பர் பந்து அப்படிங்க பொருந்தும் இணை எதுன்னு கேட்குறாங்க. இறுக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி. ஸோ இது முக்கியம். மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்ட் யாருன்னு பார்க்கலாம். ரப்பர் பந்து அப்படிங்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. பூ உதிரும் இது வந்து ஜெயகாந்தன் அவர்கள். அண்ட் நசுக்கம் அப்படிங்கிறது சோ தர்மன் அவர்கள். ஓகேவா, அடுத்தது பாருங்கள். ஸோ மருத்துவமனையில் இருக்கும் தன் பாட்டியை பார்க்க தன் மகன் அருளை அழைத்து வர வேண்டாம் என்று நீலா கூறினாள். மருத்துவமனையில் இருக்கும் பாட்டி ஆக்சிஜன் குழாய் உள்ளிட்ட கருவிகளோடு இருப்பதை பார்த்து அவன் பயந்து விடுவான். ஸோ இது ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இதுவும் ஸ்டோரி பேஸ் பண்ணது தான். ஓகேவா, உள்ளே இருக்கிற ஸ்டோரி பேஸ் பண்ணது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயல் 2 வந்து முடிஞ்சிருச்சு. இனி 3, 4, 5 தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புதுசாக படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.